Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரை வந்து நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது வந்து அதுல வந்து நிறைய அயன் சக்தி இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டங்கள்ல நோய் எதிர்ப்பு சக்திக்காக நம்ம ஏதோ காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிடாம வாரத்துக்கு ஒரு 2 நாள் நீங்க முருங்கைக்கீரை வாங்கி சாப்பிட்டாலே உங்களுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புக்கு வரும். முருங்கைக்கீரை அவ்வளோ சத்து இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை வந்து சூப்பாவோ இல்லை பொரியலாவோ இல்லை முருங்கைக்கீரை சாம்பாராவோ நீங்கள் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பத்த தேங்காய் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப மையாலாம் அரைக்கணும்னு கிடையாது, ஒரு திருகல் பதத்தில் அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மிக்சியில் அரைக்காமல் நீங்கள் திருகி கூட எடுத்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா கொஞ்ச நாளாக அதை வந்து வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கி விடுங்க. இப்போ வந்து நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா ப்ரௌனாக வதங்கணும் அப்படிலாம் கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து முருங்கைக்கீரையை வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் இலையாக தனித்தனியாக தான் எடுக்கணும்லாம் கிடையாது. அதில் அந்த காம்போடு எடுக்கிறது தான் வந்து உங்களுக்கு நிறைய சத்து அந்த காம்பில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப காம்பை எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம வந்து எல்லா முருங்கைக்கீரையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு எந்த தண்ணியும் நம்ம ஊற்ற தேவை கிடையாது. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அந்த முருங்கைக்கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், நம்ம போடும்போது முருங்கைக்கீரை குவான்டிட்டி எவ்வளோ நிறைய இருந்தது அது அப்படியே குறைஞ்சிருச்சு பாருங்கள். வதங்க அது என்ன ஆகும், நல்லா சுருண்டுடும் நம்ம முருங்கைக்கீரை. இன்னும் இது வந்து கொஞ்சம் இளங்கீரையாக இல்லை, இளங்கீரையாக இருந்தால் இன்னும் ரொம்ப சுருண்டு போயிடும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு முதல்ல போட்டால் தான் அந்த உப்பு சேர்ந்தோடனே இந்த கீரையில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நமக்கு ரிலீஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றணுமா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்லாம் கிடையாது, வேகணும்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்த பிறகு முருங்கைக்கீரை நல்லா வெந்து இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய், அதை வந்து இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் தேங்காய் போட்டு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் வச்சாலே போதும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் கிளறி விட்டால் போதும், அந்த அளவுக்கு வச்சா போதும். அவ்வளோதாங்க, நம்ம முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில சந்திக்கிறேன். Until then, bye.